கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த வீடியோவில் தசகம் 7 நாராயணியத்தில் பிரம்மண தபகா வைகுண்ட தர்ஷனம் பார்க்க போகிறோம். அதோடைய விளக்கத்தை கேட்க போகிறோம். இப்போ பிரம்மாவோடு சேர்ந்து நம்மளும் வைகுண்ட தர்ஷனம் பண்ண போகிறோம், பகவானை தரிசிக்க போகிறோம். எல்லாரும் ரெடியாக இருங்கோ. இப்போது நம்ம விராட் ஸ்வரூபத்தை பார்த்தோம். இப்போ அவர் அதுலேருந்து இப்போ இது மலை, இது எலும்பு கூட்டங்கள் மலை, இந்த மாதிரிலாம் ஒன்றும் பார்த்தோம் நம்ம. இப்போ அதை வச்சுட்டு அவர் எப்படி சிருஷ்டி பண்ண போகிறார்? ரஜோகுணத்துக்கு மாறினா தான் சிருஷ்டி பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி அது எப்படி பண்ண போகிறார் அப்படிங்கிறதையும் இந்த தசகத்தில் பட்டத்திரி சொல்கிறார். ஏவம் தேவ சதுர்தசாத்மக, தேவனே, இப்படி 14 உலகங்களின் வடிவமாக தோன்றிய நீயே மறுபடியும் அந்த 14 உலகங்களுக்கு மேல் உள்ள உச்சியில் சத்திய உலோகம் என்ற இடத்தில் பிரம்மதேவனாக தோன்றினாய். அதாவது எல்லாமே பகவத் ஸ்வரூபந்தாங்கிறார். என்ன, அவர் படைப்பு தொழிலை செய்யறதா இருக்கலாம், ஆனால் அவருமே பகவானோட ஒரு அம்சம்தான். பிரம்மனின் வடிவில் உலகில் உள்ள சமஷ்டி ஜீவஸ்வரூபியான ஹிரண்ய கர்ப்பன், ஹிரண்யம்னா தங்கம், என்ன அப்படிங்கிற பெயரோட விருத்தி அடைந்த ரஜோகுண விகாரத்தால் பலவிதமான படைப்பு தொழிலை செய்வதில் விருப்பம் உடையவராய் இருந்தாய். ஏன்னா இப்போ படைப்பு தொழில் ஏற்பட்டாதான் அது ஒரு உலகம் இயங்க ஆரம்பிக்கும். வெறும்னு அப்படியே அமைதியாக பிரளயத்தோட தண்ணியோடு அப்படியே இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதமான ஒரு இயக்கமுமே இருக்காது. ஸோ அதுக்கு அடுத்ததாக அவர் தயாராகிறார் பகவான். பிரம்மதேவர் உலக சிருஷ்டி விஷயத்தை மனதில் செலுத்தி அதை பற்றி நன்கு யோசித்தும் இப்போ பிரம்மா வந்துடுறார். தனியாக உட்காந்துட்டுருக்கார், ஒரு பெரிய தாமரை மலரில் உட்காந்துட்டுருக்கார். சுற்றி தண்ணியாக இருக்குது. நம்மளை யார் படைச்சா, நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு தெளிவே இல்லாமல் சிந்தாகுல தஸ்திதவான் அப்படின்னு ஒரு மாதிரி மனசு குழப்பத்தோடு இருக்கார் அவர். அப்போ அவருக்கு அசரீரியாக தப தபன்னு கேட்குறது, தவம் பண்ணுன்னு அவர் காதில் ஒரு இனிய அசரீரி கேட்குறது. யாரா பேசுகிறா அப்படின்ட்டு 4 பக்கமும் பார்க்குறார். அப்போ தான் அவருக்கு 4 தலைகள் முளைக்கிறதுன்னு நம்ம குருச்சரித்திரத்தில் கேட்டோம். நம்ம அப்படி பகவான் அந்த பிரம்மதேவனுக்கு கேட்குறது எவ்வளோ ஒபீடியன்ட்டு குழந்த பாருங்கோ. யார் சொன்னால், எதுக்காக பண்ணணும், இந்த கேள்வியெலாம் அவர் கேட்கவே இல்லை. இம்மீடியட்டாக ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அவர் தவம் பண்ணாராம். உலகங்கள் அனைத்தும் ஜலமயமாக இருக்கும் அந்த சமயத்தில் என்னிடம் பேசிய அந்த புருஷன் யார் என்று எல்லா திக்குகளையும் பார்க்குறார். ஆனால் யாரும் இல்லை. தவம் செய் அப்படிங்கிற அசரீரி வாக்க அதோட பொருளை உணர்ந்து ஆராய்ந்து அறிந்து கொண்டு 1000 தேவ வருஷங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம பார்த்து குழந்தையெல்லாம் 1008 கேள்வி கேட்குறது. நம்ம அந்த காலத்துலலாம் கேள்வி கேட்க முடியல, சொன்னால் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இப்போல்லாம் ரொம்ப கேள்வி கேட்குறது குழந்தைகள்லாம். அதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. தீமை தான் ஜாஸ்தி இருக்குது. அது டிஸோபீடியண்ட்டாக ஆகிடுறது. அப்புறம் எதுக்கு செய்யணும், என்னத்துக்கு செய்யணும், நம்மளால் அதுக்கு தனியாக சரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க அந்த பெரியவாளால், உடனே அது வேஸ்ட்டு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறது குழந்தைகள். அப்போ 1000 தேவ வருஷங்கள் தவம் புரிந்து வழிபடுறாராம் பிரம்மதேவன். அப்போ தான் அவருக்கு வியக்கத்தக்க ரூபத்தில் வைகுண்டத்தை காமிக்கிறார். இப்போ வைகுண்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். மாயா எத்திர கதாபினோ விகுருதே, விபுவே அப்படின்னா என்ன? விபுனாக்க எங்கும் நிறைந்திருப்பவன், எப்போதும் நிறைந்திருப்பவன். வைகுண்டமாகிய உன் இருப்பிடம் 14 உலகங்களுக்கும் புறத்தே இருக்குது. இப்போ சொர்க்கம் அப்படிங்கிறோம், அதுவே என்னமோ பெரிய ஒரு சிரேஷ்டமான இடம்னு எல்லாரும் நினச்சின்னு இருக்கோம். அது கிடையாது. நம்ம மோக்ஷங்கிறது அது எல்லாத்தையும் தாண்டி சத்தியலோகத்தை தாண்டி ஒருத்தர் போகிறா பாருங்கோ ஒளி ரூபத்தில். அப்போ தான் அதுக்கு மோக்ஷம். பேரொளியோடு திகழ்கிறதாம். எப்படி இருக்குது? பரம ஜோதிஹி பிரகாஷாத்மகே அப்படின்னு விளங்குறதான். வைகுண்டத்தை ஃபஸ்ட்டு காட்டுறார் பிரம்மாவுக்கு. துன்பம் இல்லை அந்த லோகத்தில், மாயா விகாரம் இல்லை, சினம், அறியாமை, அச்சம்னு எந்த உணர்ச்சியும் இல்லையாம். அங்கே இடைவிடாமல் ஆனந்த பெருக்கு அப்படியே
யாராவது தவம் பண்ணின்னு இருப்பா. அப்படியே அங்கே அப்படியே அமைதியாக ரொம்ப ஆனந்தமாக இருக்கான் அந்த இடம். இப்படிப்பட்ட சிறந்த உலகத்தை நீ பிரம்மதேவனுக்கு காண்பித்தாய். எப்படி பாருங்கோ, 1 to 1 பேசுகிறார் பட்டத்திரி. நீ காண்பிச்சா இல்லையா குருவாயூரப்பா அப்படின்னு கேட்குறார். அவர் தலையை ஆட்டுறார், ஆமாம் அப்படிங்கிறார். அடுத்தது பாருங்கோ, நானா பூஷண ரத்ன தீபித திஷோ ராஜத் விமானாலயாக, பாவங்கள் அனைத்தும் நீக்குகின்ற வைகுண்டம். விகுண்டம்னா என்ன? குறை. குண்டம்னா குறை, வைகுண்டம் விகுண்டம்னா குறை இல்லாதது ஆகிய உன் இருப்பிடத்தில் மக்கள் 4 கைகளோடு இருக்கலாம். அதாவது பகவான் மட்டும் அழகா இல்லை, அங்கே இருக்கிறவ அத்தனை பேரும் விஷ்ணு பார்ஷதர்கள்லேருந்து அத்தனை பேருமே அப்படியே மகாவிஷ்ணு மாதிரியே இருக்காளாம். எல்லாரும் நீல கலரில் இருக்காளாம். எல்லாரும் பீத்தச்சேலம் கட்டின்னு இருக்காளாம். பட்டு வஸ்திரம் அப்படியே மஞ்சள் பட்டு வஸ்திரம் உடுத்திண்டு எல்லாருமே பார்த்தா மகாவிஷ்ணு மாதிரியே இருக்கா. இந்திர நீலமணி போன்ற அழகிய ஒளி வீசுபவர்களாக இருக்காளாம். சிறந்த விமானங்களில் வாழ்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் தெய்வத்தன்மையோடு விளங்குகின்றார்கள். ஒருத்தர் மோட்சத்துக்கு போகிறான்னாலே தெய்வத்தன்மை வாய்ந்தால் தானே ஒருத்தர் போக முடியும் இல்லையா? இப்போது அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்பா பாருங்கோ, அது இதுக்கு பொருந்துருது. மகாவிஷ்ணுவோட லோகத்துக்கு போயிட்டா அத்தனை பேரும் மகாவிஷ்ணு மாதிரியே அழகோடு அப்படியே ஜொலிக்கிறாளாம். அவர்கள் அப்படியே தங்கள் பக்தியால் அத்தகைய உன்னத பதவி அடைந்தவர்கள் வசிக்கும் அந்த மாசற்ற வைகுண்ட லோகம் சிறந்து விளங்கட்டும் அப்படிங்கிறார் பட்டத்திரி. இப்போது உன் இருப்பிடமாகிய வைகுண்டத்தில் திவ்ய வைபவத்தோடு இருக்கிற யார்? மகாலட்சுமியானவள் பல வகையான தேவ பெண்மணிகளால் சூழ பெற்றிருக்கின்றாளாம். அப்போ அம்பாளை சுற்றி எப்படி எல்லாரும் பணிப்பெண்கள்லாம் இருக்க மாட்டாளா? அவளாமல் பார்த்தா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்காளாம். மின்னல் கொடிக்கு நிகர்த்த மனோகரமான திருமேனியால் திசைகளை பிரகாசிக்க செய்து கொண்டு மகாலட்சுமி உன் திருவடி தாமரை மலர்களின் நறுமணத்தை முகர்ந்து பார்க்கின்ற ஆவலோடு இருக்காளாம். அத்தகைய உயரிய லோகமான வைகுண்ட விண்ணகரத்தை நீயே எனக்கு கொடுத்தருள வேண்டும் அப்படின்னு பட்டத்திரி வேண்டிக்கிறார். இப்போ இது பாருங்கோ, இவர் வேண்டிக்க அது நமக்கும் சாத்தியமாகும். அப்படியே நம்ம மனக்கண் முன்னாடி அப்படியே வைகுண்ட லோகத்தையே நிறுத்துறார். அவர் பார்க்குறார், அங்கே குருவாயூரப்பன் காட்டுறார் அவருக்கு. அதனால தானே இப்படி எழுத முடியறது அவரால். விபுவே, எங்கும் நிறைந்திருப்பவரே, உலகங்கள் அனைத்திற்கும் காரணமான உன் திருவுருவம் வைகுண்டத்தில் ரத்னமயமான ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு பாஸ்வத்னா என்ன? அதனால்தான் பிரகாசமான பாஸ்கரன்னு ஒரு பேர் சூரியனுக்கு இல்லையா? ஏன்னா அவர் பிரகாசிச்சுன்னு இருக்கார். கோட்டி லசத் கிரீட்ட அப்படின்னு, அதாவது கடகாத்யா கல்ப தீப்தா கிருதி, இப்படி கிரீடம், ஒளி வீசும் கிரீடம், தோல் வளை முதலிய அணிகளால் விளங்கியதும், ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற ஒரு மருவோட கௌஸ்துப மணியை மார்பிளை தாங்கிண்டு அது இருக்கிறதுனால அப்படியே சிவந்து போயிடுத்தான் அவருக்கு மார்பு. அப்படி ஜொலிக்கிற அந்த குருவாயூரப்பனை, அந்த ஸ்ரீமன் நாராயணனை அப்படியே அவர் காட்சி கொடுக்குறார் பிரம்மதேவனுக்கு. இது அப்படியே நம்மளும் பார்க்குறோம் மனக்கண்ணால். சிவந்தும் காணப்பட்ட உன்னை பிரம்மதேவன் கண்டான், அந்த உருவமே எனக்கு கண்ணெதிரே விளங்க வேண்டும் அப்படின்னு பட்டத்திரி வேண்டிக்கிறார். அப்படியே அதை நினச்சி பாருங்கோ, அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கோ, விபுவே காலாம் போத கலாய கோமல ருச்சி சக்கரேன சக்கரம் திஷாம், கருமேகம் காயாம்பு போன்ற உன் திருமேனி ஒளி மண்டலத்தால் திசை மண்டலத்தை வியாபித்திருப்பதும், கம்பீரமான புன்னகையின் பெருக்கினால் அமைதியான திருமுகத்தை கொண்டுள்ளதும். ஏன்னா சத்வகுணம் ஜாஸ்தி பெருமாளுக்கு. சங்கு, கதை, சக்கரம், தாமரைப்பூ, அப்படியே குருவாயூரப்பன் கையில் தாமரைப்பூ வச்சுட்டு இருப்பார் பாருங்கோ, ஆகியவற்றை ஏந்திய புயங்களை பெற்றிருக்கின்றதும் பிரம்மதேவனுக்கு மகிழ்ச்சியை அளித்ததுமான ஸ்ரஷ்டு துஷ்டிகரம், துஷ்டினா மகிழ்ச்சி, சந்துஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. சொல்லக்கூடாது, சொல்லணும். சந்துஷ்டி, துஷ்டினா மகிழ்ச்சி.
அப்படி பிரம்மதேவனுக்கு அப்படியே சந்தோஷத்தை கொடுக்குறாராம். ஏன்னா குழந்தை சொன்ன உடனே தவம் பண்ணியிருக்காரே. ஏன் குழந்தைன்னு சொல்கிறேன்? அவரோட நாபி கமலத்தில் தானே இவர் உதிச்சிருக்கார். அப்போ பெருமாளுக்கு இவர் புள்ள தானே. அப்போ சொன்னதை கேட்குற குழந்தைகள்னா அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தப்ப அப்படின்னு சொன்ன உடனே தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷம். அப்போ வைகுண்டத்தை காட்டி தான் ஆகணும் பகவான். உன் திருமேனி தரிசனம் என் நோயை போக்கணும்னு வேண்டிக்கிறார். இப்படி பிரம்மதேவன் மகிழ்ச்சியாக இருக்கார், அப்போ நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கோம். அப்போ தானாகவே நம்மளோட வியாதியெல்லாம் போயிடும். பிரம்மதேவன் உன் திருமேனியை கண்டு பரபரப்பாயிட்டாராம் பகவானை பார்த்தோன்னே. நமக்கே அப்படி தானே இருக்குது. பெரிதும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து உன் திருவடி மலர்களில் விழுந்து வணங்கினாராம். பக்தி பரவசத்தோட கருத்து நிறைவேறியவனாய், தலைவனே உன் விருப்பத்தை நீயே அறிந்துள்ளாய், என் விருப்பத்தை. இவர் என்ன மனசால் நினச்சார், நம்ம எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோம், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நினச்ச உடனே அந்த அசரீரி கேட்குறது பாருங்கோ, என் விருப்பத்தை நீயே அறிந்துள்ளாய். துவைத்த அத்வைத்தங்களுக்கு அப்பாற்பட்ட உமது ஸ்வரூப விஷயத்தை பற்றிய ஞானத்தை அளித்து அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். துவைத்த பவத் ஸ்வரூப பரமித்யா சஷ்ட தம் துவாம் பஜே. அத்தகைய சிறப்பு வாய்ந்த உன்னையே நான் வணங்குகிறேன், நீங்களே எனக்கு புரிய வைங்கோ, அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறார். பகவானே, பிரம்மதேவன் உன் சிவந்த திருவடிகளில் வணங்கினான். ஏன் சிவந்த திருவடி? தாமரை மலர் போல இருக்கான். அவனது கையை உன் கையால் பிடித்து கொண்டு உனக்கு ஞானம் உண்டாகும். படைப்பு தொழிலினால் பங்கம் ஒன்றும் உண்டாகாது. அதாவது பந்தம். இப்போ நம்ம ஒன்று படைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே ஆசையாக அதை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குயவன் பானையெல்லாம் பண்ணுறான், எல்லா பானையும் அவனே வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எப்படி அவன் ஜீவிதம் பண்ணுவான்? அந்த மாதிரி தான் இப்போ பிரம்மதேவர் எல்லாத்தையும் படைக்கிறார். படைச்சுட்டு அதே நன்னா இருக்கேன்னு தானே எல்லாத்தையும் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த உலகத்துக்கே அது கிடைக்காம போயிடுமே. அதனால் இந்த படைப்பு தொழிலினால் பந்தம் ஒன்றும் உண்டாகாது அப்படின்னு ஏன் கைகளை பற்றிண்டார்? ஒன்று அன்பு மேலிட்டால, இன்னொன்று பாருங்கோ ஸ்பரிச தீட்சையை கொடுக்குறார். நம்ம இதிலெல்லாம் திருவாசகம் மாணிக்க வாசகரை காலால் அப்படியே இந்த ஸ்பரிச தீட்சை கொடுத்து அவருக்கு கடாட்சம் பண்ணினார்னு பார்க்குறோம் நம்ம. அதனால் இப்போ அப்படியே கையால் பிடிச்சிக்கிறார் பிரம்மதேவனை. அப்படியே அவருக்கு படைப்பு தொழில் வந்துடுறது. அவருக்கு மெனக்கெட்டெல்லாம் உட்காந்துட்டு கிளாஸெல்லாம் எடுக்கல அவர். நீ என்ன மகிழ்வித்தாய் என்ன, அதனால் உனக்கு எந்த பந்தமும் ஏற்படாமல் நீ சிறப்பாக படைப்பு தொழிலை செய்வ. மேலும் நீயே அவனுடைய மனதில் மறைந்திருந்து படைப்பு தொழிலை செய்யும்படி அவனை தூண்டினாய் அப்படிங்கிறார் பட்டத்திரி. இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் செய்கிறோன்னு. நமக்குள்ளே இருக்கிற பகவான் நம்மளை தூண்டி செய்ய வைக்கிறார். அதுக்காக கெட்டதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பகவான் தான் தூண்டினார்னு சொல்லி தப்பிச்சுக்க கூடாது. நம்ம பகவான் மனசில் இருக்காருங்கும்போது கெட்டதே ஏற்படாதே, கெட்ட எண்ணங்களே தோணாதே. அத்தகைய நீயே என் நலத்தை பெருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். நாமளும் வேண்டிப்போம், குருவாயூரப்பனை தியானிப்போம், நல்லதே நடக்கட்டும், நோய் இல்லாமல் வாழ்வோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.